அனைவருக்கும் வணக்கம். 2024 கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வடலூர் நகர கழக செயலாளர் அண்ணன் பாபு அவர்களோடு கடலூர் கலை நிலவரம் எப்படி உள்ளது என்பதை இப்போது கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியான வடலூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் திமுக அளிக்கும் இந்த பொய்யான வாக்குறுதிகளை தந்து தமிழக மக்களை ஏமாற்றும் விடியா திமுக அரசை கண்டித்தும் அதன் போக்கை கண்டித்தும் இன்று களத்தில் களமாடி வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் பாசமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வழி நின்றும் எங்களது கடலூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் சொர்த்துரார் அவர்களின் ஆலோசனைப்படியும் வடலூர் நகர கழகத்தில் இன்று எங்களுடைய கூட்டணியின் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் அண்ணன் சிறுமுழுந்து அவர்களுக்கு ஆதரவாக முரசு சின்னத்தில் வாக்குகளை கேட்டு மக்களிடத்தில் செல்லும்போதெல்லாம் மக்கள் எங்களிடத்தில் இந்த திமுக அரசின் விரட்டி அடிக்க வேண்டும், இங்கு இருக்கிற வேட்பாளர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று எங்களிடம் முறையிடுகின்றனர். மக்களை இன்று பல விதமான பொய்யான வாக்குறுதிகளை அவர்கள் குடும்பம் சென்று மக்களிடத்தில் எங்கு பார்த்தாலும் பாருங்க, மக்கள்ல போற அவங்க குடும்பம் பொய்யான வாக்குறுதிகளை மட்டும்தான் அளிச்சிட்டு இருக்காங்க. மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதே வாக்குறுதியை 2024 பாராளுமன்றத்திலையும் தராங்களே தவிர எவ்வளவு ஏமாலியா இவங்க மக்களை நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் திமுக. அந்த திமுக அரச எப்படியும் வீழ்த்தணும்னு தனது சொந்த நலன் இல்லாமல் தனது எந்த ஒரு இது இல்லாம இந்த கழகம் இன்று எப்படியோ போயிருக்கும். அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி கழகத்தை மீட்டெடுத்து தனி ஒரு மனிதனாக இன்று கழகத்தை கட்டி காத்து 1.5 கோடி தொண்டர்களை விட்டு சென்ற அம்மாவிடம் இருந்து கழகத்தை பெற்று இன்று 2 கோடி கழக தொண்டர்களாக இன்று உருவாக்கி இருக்கும் எங்களது பாசமிகு அண்ணன், எங்களது இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் வழி நின்று இன்று களமாடி வருகிறோம். எதற்காக? திமுக என்ற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்பதற்காக. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக 2026 சட்டமன்றத்தின் முன்னோட்டமாக தான் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை மக்கள் நினைக்கிறார்கள். மக்கள் இந்த விடியா திமுக அரசை வீழ்த்த ஒரே சக்தியாக அண்ணன் எடப்பாடியாரை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் எடப்பாடியார் மட்டுமே. என்ன காரணம்? எதனால் இந்த விடியா திமுக அரசை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? வெறும் வாக்குகளை மட்டுமே, வெறும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற மட்டுமே இந்த திமுக அரசு எண்ணுகிறதே தவிர இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த மக்களை பலவிதமான முன்னேற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும், தமிழகத்தை முன்னேற்ற மாநிலமா ஆக்க வேண்டும் என்று எந்த ஒரு எண்ணமும் கிடையாது இந்த அரசுக்கு. இந்த அரசுக்கு தான் குடும்பம் வளர வேண்டும், தனது குடும்ப உறுப்பினர்கள் வளர வேண்டும், தனது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பதவி சுகம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடன் செயல்படும் இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரே சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சக்தி மட்டுமே. இதை மக்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்று மக்களிடம் நாங்கள் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இங்கு கடலூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் முக்கிய வேட்பாளர்கள் யார் என்று நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். பச்சானுக்கா மச்சானுக்கா? இதுதான் நாங்கள் வைக்க வேண்டிய கேள்வி. அன்புமணி மச்சானுக்கா இல்லை பச்சானுக்கா? இதுதான் நாங்கள் கேட்கின்ற கேள்வி மக்கள் அனைவருக்குமே. நீங்க திமுக சென்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவின் ரமேஷ் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். அந்த வேட்பாளர் எங்க போனார், என்ன ஆனார், இந்த மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்? கடந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் கடலூர் நாடாளுமன்றத்தை பற்றி அவர் என்ன உரையாற்றினார்? கடலூர் பாராளுமன்றத்துக்காக என்ன அவர் செய்தார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதே தவறை மீண்டும் செய்யாதீர்கள். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உங்கள் வாக்குகளை அனைத்தும் முரசு சின்னத்தில் வாக்களித்து
பல பிரச்சனைகள் இங்க இருக்கு. இந்த கடலூர் நாடாளுமன்றத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. தொழிலாளி பிரச்சனை இருக்கு, நெய்வேலி பிரச்சனை இருக்கு, விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, நிலமெடுத்தவர்கள் பிரச்சனை இருக்கு, முந்திரி விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நம்ம ஒரு நமக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துல போய் மிக சிறப்பாக அவர் பேசி இதை அந்தந்த துறை அமைச்சர்களிடத்துல போய் நின்று அவங்களுடைய கேபின்ல நின்று இதெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சாதான் நாளைக்கு மக்கள் நீங்க நல்லது செய்ய முடியும். இவங்க ஜெயிச்சுட்டு இங்க இருந்து போய் வீட்டுல படுத்துக்கிறதுக்கும் கொலைகேஸ்ல உள்ள போறதுக்குமா அவங்க நாடாளுமன்ற உறுப்பினரா வாக்களிச்சு மக்கள் வெற்றி பெற செய்யறாங்க. அதெல்லாம் எண்ணி நீங்க செயல்படணும். மற்றும் வடலூர்ல வள்ளலார் சர்வதேச மையம் திமுக அரசு அறிவிச்சிருக்கு. வள்ளலார் சர்வதேச மையம் தேவையா தேவையில்லையா அதை நீங்க யாருகிட்ட கருத்து கேட்கணும்? வடலூர் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். இந்த சன்மார்க்கவாதிகள் இருக்காங்க, அதுக்கு பல சங்கங்கள் இருக்கு, அதெல்லாம் கூட்டு வச்சுக்கணும். சர்வாதிகாரமா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, சர்வாதிகாரமா ஒண்ணு பண்றீங்க. இதையெல்லாம் தடுக்க வேண்டும், இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். சர்வதேச மையம் தேவை என்றால் அதை வேறு ஒரு இடத்தில் அமைய வேண்டும். வள்ளலாருடைய பெருவெளியாக காக்கப்பட வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடலூர் நகர கழகத்தின் சார்பாக நாங்கள் அதை முன்மொழிகிறோம். எப்பொழுதும் போல வள்ளலார் பெருவெளியாக மட்டுமே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் செல்வந்த அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்பதை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வேட்பாளர் மிக மிக நல்லவர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த 2011 to 2016 சட்டமன்ற உறுப்பினராக மிக எளிமையான மனிதர். யார் வேண்டுமானாலும் அவரிடம் சென்று முறையிடலாம், எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். இதோ இருக்கிற பண்ருட்டி தான் அவருடைய வீடு இருக்கிறது. அவருடைய சொந்த ஊர் தம்பிப்பேட்டை, மண்ணின் மைந்தர். இந்த ஊரில் இருக்கிறார். நீங்கள் திமுக கூட்டணி வேட்பாளர் எடுத்துங்க, ஆரணி போகணும். அவர் ஊர் ஆரணி, அங்க போய் நீங்க பார்க்கணும். அவரை பார்க்க முடியுமா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் அன்புமணி மச்சான்றாங்க. இந்த பக்கம் தங்கர் பச்சன் அவர் லண்டன் போயிடுவாருங்கிறாங்க. இவ்வளவு பேர் இதுதான் நீங்க களத்துல நடமாடுற வேட்பாளர்கள். இந்த அனைவருக்கும் வணக்கம். 2024 கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் தமிழ் டிவின் சார்பாக கள நிலவரம். நம்ம கடலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர், நல்லூர் ஒன்றிய குழு தலைவர், நல்லூர் ஒன்றிய குழு தலைவர், தமிழ் தேசிய போராளி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி, தமிழ் தேசிய போராளி, நம்ம ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயாவோட மிகவும் நெருக்கமானவர், மூத்த அரசியல்வாதி, அனைத்து விஷயங்களும் தெரிந்தவர். இப்ப நம்ம கலைஞர் தமிழ் டிவி கலைஞரத்தை 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய கள நிலவரம், மக்கள் மனதில் என்ன இருக்குன்னு என்று சொல்றதை ஐயா நம்மகிட்ட எடுத்து கூறுவார். மனிதருள் புனிதர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த காலத்திலே அவர் மருத்துவ பணியில் இருந்தாலும் கூட அவர் 40 வயதுக்கு முடிந்த நிலையிலே இந்த மனித குலத்திலே பிற்பற்ற வகுப்பிலே பிறந்த வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அடித்தளத்திலே இருக்கின்ற அந்த சூழலை அறிந்து முதலிலே வன்னியர் சங்கம் என்ற அந்த ஒரு இயக்கத்தை சங்கத்தை ஆரம்பித்தார். அப்போது ஆண்ட அரசியல் தலைவர்கள், முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் உள்ளிட்ட, அம்மையார் உள்ளிட்ட, மறைந்த கலைஞர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் அணுகி மற்றவங்களுக்கும் மற்ற இன மக்களுக்கும் அவருடைய உரிய விழுக்காடுகளை, இடஒதுக்கீடை கொடுங்கள், எங்களுக்கும் கொடுங்கள், அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கை வைத்து அது இன்று வரை நிறைவேறவே இல்லை. என்றாலும் கூட அரசியல் அதிகாரம் நம் கையிலே வந்தால் நாம் அந்த இடஒதுக்கீடை எடுத்துக்கொள்வது, இடஒதுக்கீடை வாங்குவது மிக சரியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை துவங்கி இந்த வரையிலே அதற்கு அவர் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஐயா அவர்கள் ஆரம்பிக்கப்படும் போது நான் என்னுடைய காலடி சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ செல்ல மாட்டேன் என்ற ஒரு உறுதியை சொல்லி இந்த வரையில் அப்படியே அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அந்த வகையில் இப்போது
பாராளுமன்றத்திற்கு கடலூர் பாராளுமன்ற தேர்தல் இப்போது நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கடலூர் தொகுதிக்கு ஆரணியிலே இருந்து காங்கிரஸ் கூட்டணியிலே விஷ்ணு பிரசாந்த் அவர்களை இங்கே வேட்பாளராக போட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆரணி மக்கள் அங்கே அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தாலும் கூட அவர் அந்த தொகுதி பக்கமே செல்லாமல் தொகுதி மக்களுக்கு வேண்டிய தேவைகளை, அவர்கள் உணர்வுகளை, மக்களை ஓட்டு போட்ட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வேண்டிய செயல்பாடுகளை, நலத்திட்டங்களை செய்யாத ஒரு சூழலினால் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கிரிக்கெட்டிலே அந்த பாலை அடிப்பார்கள், அது எந்த திசை நோக்கி எங்கே போய் விழுகின்றது என்பது தெரியாது. ஆனால் அவர்கள் அவரை அந்த பாலை அடிப்பது போல, பந்தை அடிப்பது போல அடித்தார்கள். ஆனால் அவர் தூக்கி வீசப்பட்டு கடலூரில் வந்து விழுந்து விட்டார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த தொகுதி மக்களை, அந்த மக்களுடைய செல்வாக்கை வந்த விஷ்ணு பிரசாத் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டு இருக்கின்றார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியிலே இப்போது களம் கொண்டு இருக்கின்ற வேட்பாளர் பண்ருட்டியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பகுதிக்கும் இந்த கடலூர் தொகுதிக்கும் எந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ய முடியாத, செய்யாத ஒரு வேட்பாளர் சிவக்கொழுந்து அவர்கள். இப்போது மூன்றாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைக்கு மோடியினுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டணியிலே அங்கம் பெற்று இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஏழ்மையானவர், மக்கள் நலனை புரிந்தவர், இன்றைக்கு திரைப்படத்தின் வாயிலாக தமிழை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர், பள்ளிக்கூடம் என்ற அந்த ஒரு திரைப்படத்தின் மூலமாக இந்த மக்களுடைய நலத்திட்டங்களை, நலங்களை எப்படி பாதிக்கின்றார்கள், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை நாட்டு மக்களுக்கு நல்ல வகையிலே புரிதல் தன்மை ஏற்படுத்தி கொடுத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கர்பச்சான் அவர்கள். அருகிலே இருக்கக்கூடிய கடலூரில் மக்களவை பாராளுமன்ற தொகுதி கழக நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா, கடலூர் பாராளுமன்றம் ஒன்றும் சிதம்பரம் பாராளுமன்றம் ஒன்று, 2 பாராளுமன்றம் இருக்கு. 2 தொகுதியும் நம்ம என்எல்சி நிர்வாகம் கிட்டத்தட்ட நவரத்ன நிறுவனம் விருது வாங்கிய மிகப்பெரிய நிறுவனம் என்எல்சி நிறுவனம். இப்போ தொகுதி கழக நிறுவனத்தை பற்றி நம்ம அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் இருக்காங்க, செயலாளர் இருக்காரு. அவங்கள்ட்ட நம்ம தேர்தல் 2 தொகுதி நிறுவனத்தை பற்றி ஒரு தனியுடைய அறிக்கை. என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தினுடைய செயலாளர் கோவிந்தராஜ், என்னுடன் இருப்பவர் அருமை நண்பர் என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் வெற்றியாளர் அவர்கள். என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் பேச்சுவார்த்தை சங்கமாக இன்று செயல்பட்டு வருகிறது. நாங்கள் பேச்சுவார்த்தை சங்கமாக வந்த பிறகு என்எல்சி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் எல்லாம் இன்று வென்றெடுத்து நிறைய சலுகையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சூழ்நிலையிலே இன்று நெய்வேலி என்பது கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. இன்று நடைபெற இருக்கின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலிலே கடந்த முறை நாடாளுமன்றத்திலே வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்று உறுப்பினராக சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ரமேஷ் என்பவர் கடலூர் பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றவுடன் இந்த தொகுதி பக்கமே வந்ததில்லை. அதேபோல சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவரும் இந்த என்எல்சி நிறுவன பகுதியிலே இருக்கின்ற இந்த தொழிலாளர்களுக்கோ, இந்த நிறுவனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கோ எந்தவித ஒரு குரலையும் கொடுக்காமல் சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது கூட இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கூக்குரல் கூட இருக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை தான் நாங்கள் சொல்கின்றோம். எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த பொதுத்துறை நிறுவனம் தனியார் மயமாக வேண்டும் என்று மத்திய அரசு துடித்த பொழுது
அதற்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று ஆணித்தனமாக நின்று இந்த நிறுவனத்தை 5% பங்குகளை தமிழக அரசினுடைய பொதுத்தினருக்கு வாங்கி இந்த தொழிலாளருடைய வாழ்வை விளக்கேற்றி வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தொழிலாளர்களுக்காக நல்லதை செய்தார். ஆனால் இந்த நாடாளுமன்றத்திலே இன்று இருக்கின்ற பெரும்பான்மையாக இருக்கின்ற தொழிலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இருந்த சூழ்நிலையில் கூட இன்றைக்கு இந்த NLC நிறுவனம் 7% பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்திருக்கிறது. இதற்காக ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பை கூட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதை தான் நாங்கள் இன்று சொல்கின்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கின்ற தேமுதிக கட்சியினுடைய வேட்பாளர் எங்களது பாசத்துக்குரிய அருமை அண்ணன் சிவக்குழந்தை அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார். அதே போல சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிருக்கிற எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் அவர் அங்கே போட்டியிடுகிறார். அவருக்கு இரட்டை சின்னத்திலும் இவருக்கு முரசு சின்னத்திலும் வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செய்து நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்கினால் இந்த நிறுவனம் தொடர்ந்து பாதுகாக்கப்படும், தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும், அருகிலே இருக்கின்ற கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நிலம் கொடுத்தவருடைய உரிமைகள் இங்கே முழுமையாக செயல்படுத்தி கொடுக்கப்படும். ஆகவேதான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் கூட்டணியிலே இருக்கின்ற அருமை அண்ணன் சிவக்குழந்தை அவர்களுக்கும் அருமை அண்ணன் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி அவர்களுக்கும் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணிவாக நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் வந்து அதிகமாக விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நிர்வாகம் வந்து இந்த இடம் வந்து மேக்சிமம் வந்து அந்த ஒப்பந்த தொகை அதே ஒரு அந்த கான்ட்ராக்ட் அதை பேசிட்டு அந்த வேலை நிறுவனத்தில் வந்து வேலை கொடுத்தோம்னா அந்த அவார்டு வாங்கிக்கிறாங்க. அந்த அவார்டு வாங்கி என்ன பண்ணுறாங்க, இப்படி தான் ஒரு ஏதாவது ஒரு வேலை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நல்ல சேலரியோ நல்ல சம்பளத்தோ கூடிய ஒரு வேலை கொடுக்க வாய்ப்பு வழக்காட்டுக்கு என்ன காரணம் ஏன் செய்ய மறுக்கிறாங்க நிர்வாகம்? அந்த விஷயம் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதியிலே அமைச்சராக இருக்கிறார் MRK பன்னீர்செல்வம் அவர்கள், கணேசன் அவர்கள். இந்த பகுதியிலே புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அருமை அண்ணா வர்மொழி தேவன் அவர்கள் இந்த நிலம் கொடுத்து பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். அதோடு சேர்ந்து கடலூர் மாவட்டத்தினுடைய எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் பாசத்திற்குரிய தலைவர் சொரத்தூரார் அவர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளரிடத்திலே எங்களுடைய கோரிக்கை, இந்த நிறுவனத்தினால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க வேண்டும் என்று எங்களுடைய பொதுச் செயலாளரிடத்திலே கோரிக்கை வைத்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்து பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 கடலூர் நாடாளுமன்ற தொகுதி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, இரு தொகுதியினுடைய கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து விஷ்ணு பிரசாத் போட்டியிருக்கிறார். சிதம்பரத்தில் வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் போட்டியிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திராவிட மணி அவர்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி தமிழருக்கு மிகவும் நெருக்கமானவர்னே சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே வந்து பல மேடைகளில் எழுச்சி தமிழருக்கு வந்து இவர் தான் எப்பயுமே பெருமை கொண்டாடுவார். எந்த விஷயத்தையும் தயங்காம சொல்றாரு. அந்த கட்சி எது உதவிகள் செய்தாலும் அந்த உதவியை வந்து எதையும் எதிர்பாராமல் சின்ன வயதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சு எதையும் எதிர்பாராமல் தன் கட்சிக்காக அந்த விடுதலை சட்டைக்காக அவ்வளோ உதவிகள் செய்தவர் என்று நிச்சயமாக எழுச்சி தமிழே ஒரு மேடையில் சொல்லும்போது பாராட்டு கூறியிருந்தார். அதேமாதிரி ஒரு அண்ணன் வந்து ஒரு 10 பவுன் நகை கொடுத்ததாகவும் அது எழுச்சி தமிழர் தாயார் கேட்டதாகவும் அவர்கிட்ட மேடையில் அதை போராடம் சுட்டினார். அந்த புகழுக்கு சொந்தக்காரர் திராவிட மணி அவர்களோடு நம் கடலூர் தொகுதி அந்த தலைவர் வந்துட்டு சிதம்பரத்தில் போட்டியிருந்தாரு. அந்த தொகுதியை பற்றி இரு தொகுதிகளை பற்றியும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தேர்தல் கால நிலவரத்தை நம்மளிடமிருந்து தெளிவாக கூறுவார். தமிழகம் தொலைக்காட்சியின் வாயிலாக தமிழக வாக்காளர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கிற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மத்தியிலே மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதை ஒவ்வொரு வாக்காளர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்தியாவிலே இன்றைக்கு தமிழகத்தில் வெற்றிகரமாக இந்தியா கூட்டணியை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார். அதற்கு அடித்தளமிட்டவர் தேசிய தமிழர்
அண்ணன் திருமா என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆகவே அப்படி வலுவான கூட்டணியை அமைத்து இன்றைக்கு நாம் களத்திலே போட்டியிடுகிறோம். சிதம்பரத்திலே ஏறத்தாழ 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் வெற்றி பெறுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித் அல்லாத சமூக மக்கள் அனைவரும் இன்றைக்கு கொண்டாடுகிற வகையில் அங்கே களப்பணி ஆற்றியிருக்கிறார்கள். முன்ன 2019 தேர்தலில் அனைத்து கட்சியும் முன்னணியில் நின்றபோது தலைவர் குறைவான வாக்குகளை வெற்றி பெற்றார். இப்போது அந்த எதிர்கட்சிகளும் பிரிந்து கிடக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் தலைவர் ஆற்றிய வன்னியர் மக்களுக்காகவும் ஓபிசி மக்களுக்காகவும் அவர் குரல் கொடுத்து பல திட்டங்களை அந்த மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. ஆகவே வன்னியர் இளைஞர்களும் தலைவரை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மாற்று சமூகத்தினர் மக்களும் தலைவரை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி 5லிருந்து 10% வாக்கு வங்கிகள் எங்கள் தலைவருக்கு கூடுகிறது. இயல்பாகவே திமுகவுடைய ஓட்டு வங்கி, விசிகாவுடைய ஓட்டு வங்கி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி கூட்டணி கட்சியுடைய அத்தனை ஓட்டு வங்கியும் இருக்கிறது. ஆகவே எளிதாக என்னுடைய ஏசி தமிழர் வெற்றி பெறுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோலதான் இன்றைக்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் அண்ணன் விஷ்ணு பிரசாத் அவர்கள் மிக எளிமையாக வெற்றி பெறுவார். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர், சிறந்த பேச்சாளர், பன்முக திறமை கொண்டவர். இயல்பாகவே கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கோட்டை என்று சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஓட்டு வங்கி இருக்கிறது. ஆகவே கூட்டணி வலுவாக இருப்பதால் மீண்டும் மத்தியில் மோடி வந்துடக்கூடாது என்று மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை மிக அருமையானது. மோடி முன்பு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அக்கௌண்டில் 5 லட்சம் தருகிறேன் என்று சொன்னார். அது 10 ஆண்டுகள் இந்த ஆட்சி செய்து இன்னமும் அதை மோடி தரவில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு பெண்களுக்கும், ஏழை எளிய பெண்களுக்கும் ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி தந்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் 400 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எங்கள் கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையை மக்களுடைய கவர்ந்திருக்கிறது, மக்களை வரவேற்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி இந்த 2 தொகுதி மட்டுமல்ல 40 தொகுதியிலும் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக அடித்து சொல்கிறேன். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ எழுச்சி தமிழர் எலெக்ஷன் போட்டுட்டாரு. நீங்கள் தூங்காமல் இருக்கலாம், ஆனால் மக்களே தூங்கலை. அந்த தேர்தல் பார்த்துட்டு தேர்தல் என்னைக்கு அன்னைக்கு 2019 மக்கள் யாருமே தூங்கலை. காரணம், காலையில் எழுந்திரிச்சு 8 மணிக்கு 10 மணிக்கு எழுந்திரிச்சு மக்கள்லாம் அத்தனை மணி தான் எழுந்திரிச்சாங்க. என் குழந்தைகளை அனுப்புறது கூட டைம் இல்லை. என்னன்னா டிவிடியும் முடிச்சுட்டு இருந்தேன் என்ன ஆகும். இப்படி ஒரு பதட்டத்தை இந்த வருஷம் கொடுப்பீங்களா, இல்லை மக்களுக்கு இந்த வருஷம் தெளிவாக அதெல்லாம் பயப்பட தேவையில்ல இந்த வருஷம் நிம்மதியாக தூங்கலாம் சொல்ல முடியுமா உங்களால்? ஆணித்தரமாக சொல்ல 2019 தேர்தல் கிழமை என்பது வேறு, 2024 தேர்தல் என்பது வேறு. அதனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாக்கு எண்ணுகிற போதே தலைவர் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே முன்னிலை வந்து கொண்டிருப்பார். அது உடனடியாக அது வெற்றி பெற்றுவார் இந்த அறிவிப்பு எல்லோருக்கும் தெரியும். அது எந்த சந்தேகமும் இல்லை. அதே பானை சின்னத்தை பெறதுக்கு நான் கேட்குறேன்னா, கிட்ட நாயில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல நான் பேசிட்டு இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக ரெண்டுமே ஒரு அண்மையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு உடனே 2 பேருக்கும் அங்கீகாரம் பண்ணுறாங்க. 2 கட்சிகளும் அங்கீகாரம் பண்ணி எல்லாம் இருக்கு. ஆனால் தொடர்ந்து திமுகவில் இருக்கிற இதுக்கு பானை சின்னத்துக்காக கூட போராடுற சூழ்நிலை இருக்கு. ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இது என்ன காரணம்? அதுக்கான வாய்ப்பு இந்த டைம் கிடைக்குமா? தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுறது எல்லோரும் அறிவார்கள். தொடர்ந்து சின்னம் ஒதுக்குவது தேர்தல் ஆணையத்துடைய பணி. சின்னம் ஒதுக்குவது பிஜேபி கூட்டணி இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் எப்போ கொடுத்துட்டாங்க, தினகரனுக்கு குக்கர் கொடுத்துட்டாங்க. ஆகவே தேர்தல் ஆணையம் தான் விசிகாவுக்கு சின்னம் தருவதற்கு மறுத்தார்கள். நாங்கள் கோர்ட் வரை சென்றோம், கிடைக்கவில்லை. இங்கே தமிழ்நாட்டிலே தேர்தல் நடத்துகிற அதிகாரியை ஆரம்பவே அந்த சுயேட்சை சின்னத்தை யாரும் கேட்காததால் இயல்பாகவே எங்களுக்கு அது கிடைத்துவிட்டது. எல்லோரும் சொல்கிறார்கள் திமுகவோடு எந்த கட்சியும் அங்கீகாரம் பெறவில்லை. தொண்டர்கள் அதிகமாக சொல்றாங்க. இது எல்லாரும் என்ன சொல்றாங்க, தொண்டர்கள் வெளியே சொல்ல முடியல. அவங்களால உங்கள்கிட்ட எழுத்து தமிழ் யாரும்
2024 நாடாளுமன்ற தேர்தல், கடலூர் நாடாளுமன்ற தேர்தல் சார்பாக விருதாச்சலம் தொகுதி பொறுப்பாளர்களை தேமுதிக சார்பாக அவங்க தேமுதிக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை ஒன்றிய செயலாளர் அவர்கள் இப்போது கூறுவார். தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனத் தலைவர் கேப்டன் அவருடைய ஆணைக்கிணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் ப. சிவகொண்ட அவர்கள் தேமுதிக சார்பில் களமிறக்கியுள்ளார்கள். அவருக்கு விருத்தாச்சலம் தொகுதி நல்லூர் வடக்கு ஒன்றிய கழகத்தில் 29 பஞ்சாயத்து எனக்கு உட்பட்டது. இந்த 29 பஞ்சாயத்து முரசுக்கு அமோகமாக வெற்றி உள்ளது. ஏனென்றால் இவர் இந்த மண்ணின் மைந்தர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அனுபவம் உள்ளவர். மாற்று எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கைச்சங்கத்தில் இருப்பவர்கள் ஆரணி தொகுதியில் சேர்ந்தவர். அவர் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளார் இந்த தொகுதியில். அதனால் மக்கள் மனதில் வந்து மக்களிடம் விசாரிக்கும்போது மண்ணின் மைந்தருக்கே எங்கள் ஓட்டு என்று, முரசுக்கே ஓட்டு என்றும், கேப்டனுடைய ஆத்மா சாந்தியர்களுக்காகவே ஒரு ஓட்டை நாங்கள் போடுகிறோம் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆகவே வெற்றி பிரகாசமாக நல்லூர் பகுதியில் வெற்றி பிரகாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேப்டன் வந்து அண்மையில் இருந்துட்டாரு. அவருடைய அலை ஆட்சிகள் வந்து கொண்டிருக்கீங்க. அதிமுகவுடைய கூட்டணி எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு செய்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர் வெற்றி பெற வைக்கிறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. தேமுதிக நிர்வாகிகளோட அதிமுக நிர்வாகிகள் ரொம்ப சுறுசுறுப்பாக எங்களுக்காக செயல்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் 2011 எப்படி ஒரு அலை வீசியதோ அதே போல் மீண்டும் இந்த அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வைக்கிறது. அதனால் வெற்றி பிரகாசமாக உள்ளது. அவர் எடப்பாடியார் 4 ஆண்டு காலமாக அவர் செய்த சாதனையை இங்கு மக்கள் பேசுகிறார்கள். அதனால் அமோகமாக வெற்றி பெறுவது உறுதி. அதுவும் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. கடலூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை விவசாய மக்கள் அதிகமாக இருக்காங்க. என்எல்சி பிரச்சனை இருக்குது. உங்களுடைய வேட்பாளர் இது சம்பந்தமாக எப்படி கேட்டு எப்படி சரி பண்ணுவீங்க? எங்களுடைய வேட்பாளர் வந்து ஒரு நேர்மையானவர். நம்மளுடைய கழகத்தில் ஆரம்ப காலத்தில் நம்ம கழகத்தில் பணி செஞ்சுட்டு இருக்காரு. ஒன்றியம் நிர்வாகிகளோ இல்லை கிளை கழகத்தையோ எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டு வர ஒரு பண்பானவர், பாசமிக்கவர். அவர் இடத்துல ஒரு சாதாரண மனிதன் கூட போய் அவர் இடத்துல போயிட்டு ஆனால் இது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே செஞ்சு கொடுக்கக்கூடியவர், ஒரு எளிமையானவர். அந்த எளிமையானவரை நம்ம ஜெயிக்க வச்சோம்னா நம் கடலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு, கடலூர் மாவட்ட பாராளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பெரிய பெரிய வேலைகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாமே எதை பற்றியுமே கவலைப்படல. இன்னும் என்ன சொல்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவர் நன்றியே சொல்லலை, மக்கள்கிட்ட ஓட்டு போட்டதுக்கு நன்றியே சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல மனிதன் தேர்ந்தெடுக்கணும். நம்ம கழக நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு விதிவிலக்கு, மக்கள் ஓட்டு போடும்போது மட்டும்தான் மக்களை பார்ப்பார்கள். ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு அவர்களெல்லாம் சாதாரணமாக ஒதுக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு 5 ஆண்டுக்கு அப்புறம் மறுபடியும் வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கொள்ளையடிப்பவர் வல்லமை கொண்டவர் சொல்லுவாங்க, கொள்ளையடிப்பதில் வல்லமை கொண்டவர்கள். இவர்களுக்கு நம்ம ஒரு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த எளிமையானவர் வந்தாருன்னா ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு நபர், ஒரு பாமர மக்கள்னு சொல்லுவோம், அவருக்கு ஒரு கிராமப்புறங்களில் எனக்கு இது ஒரு நீர்நிலை வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்வி தகுதி வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு மெடிக்கல் சம்பந்தமாக வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட நம்ம போய் குரல் கொடுக்க முடியும். அது சம்பந்தமா நாங்கள் நிர்வாகிகள் இருக்கிறோம், தொண்டர்கள் நாங்கள்லாம் போயிட்டு அண்ணன்கிட்ட சொல்லி இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு மனப்பக்குவத்தில் தான் இந்த தேர்தல் காலத்தை நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இது இந்த தேர்தல் காலங்கிறது எங்களுக்கு எங்கள் கேப்டனை நாங்கள் இந்த மறைந்த பிறகு இந்த களத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இது வலிமையான களமாக நாங்கள் நினைக்கிற போது சாதாரண களம் அல்ல. இந்த களம் வலிமையான களம் தான். இதை போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட இருக்குது. தேமுதிகவுக்கு நாங்கள் நான் இதுக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்திருந்தேன். தலைவர் காலமான சென்ற போது நான் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருந்தேன். என்னுடைய கழகத்தில் உள்ள அந்நியாரையும் எங்களோட கேப்டன் விட்டு சென்ற தவறு புதல்வர்களையும் மறுபடியும் இந்த சிம்மாசனத்தில் உட்கார வைப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கொடுத்திருந்தேன். அது இப்போ அந்த களப்பணி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். வார்த்தை மட்டும் இல்லை, எங்களுடைய உழைப்பு சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் போராடிக்கிட்டு இருக்கோம். 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அதிகமான பங்கெடுத்து எங்களோடு பயணித்து
வேற சில நெளிவு சுழிவுகளையோ சில விஷயங்களையோ கையாண்டு எங்களுக்கு சில உத்திகளையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல மாவட்ட ஒன்றிய செயலாளர் அண்ணன் பச்சைமுத்து அண்ணன் சிறப்பாக செயல்படுறாரு. அதே மாதிரி தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நல்லூர் ஒன்றிய செயலாளர் AK சேகர் என்பவர் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். மற்ற நிர்வாகிகளும் என் நண்பர்கள் ஒவ்வொரு பேரா சொல்லணும் அப்படின்னா டைம் இருக்கும். அதனால எல்லாம் இங்க இருக்கிற அனைத்து நண்பர்களும் அவர் ஒரு வேலை விட்டுட்டு தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரவர் அயராம உழைத்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சின்னத்தை ஜெயிக்க சொல்லி பாராளுமன்றத்தில் மக்களுக்காக நாங்க பாடுபடுவோம். மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்போம். இதுதான் எங்களுடைய கேப்டனுடைய தாரக மந்திரம். தமிழென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, ஈன்றதை செய்தடா இல்லாதவர்களுக்கு அப்படின்ற தாரக மந்திரத்தை கையெழுத்திருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. எங்கள் கட்சியில் உள்ளவர் அனைத்தரும் தோழர்களும் நண்பர்களும் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறார்கள். அதனால தோல்வியில்லாமல் நாங்கள் வெற்றி அடைவோம் என்று சிறப்பாக சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னாக்க பாமகவில் வந்துட்டு அவர் அன்புமணியுடைய மைத்துனர் நிற்பதாகவும் எதிரணியில வந்து மைத்துனர் இருக்கிறார். அவரை வந்துட்டு தங்கப்பிரசாத் டைரக்டர் நிறுத்திருக்காரு. இது எப்படி வந்து உங்க பார்வையில் எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் வந்து விஷ்ணு பிரசாத் வந்து டைட்டில் அன்புமணி மச்சான், தங்கர் பட்சம் வந்து ஒரு டேரக்டர். அவங்களும் ஒரு ட்ராமா இருந்தது. பாமகவும் திமுகவும் இருக்கிற ட்ராமா. அதனால் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒர்க்கு. சரி, இப்போ இங்கே NLC பிரச்சனை எப்படி வந்து கையாள வைப்பீங்க? அந்த NLC பிரச்சனைக்கு என்ன ஒரு முடிவு எடுப்பீங்க? எனக்கு நிறைய இடத்துல இடம் பாதிச்சிருக்காங்க. இது உங்கள் வேட்பாளர்கிட்ட என்ன சொல்லி நீங்கள் உங்கள் மூலியமாக அனுப்பி இந்த மக்களுக்கு அந்த பாதிப்பை எப்படி சரி செய்வீங்க? இது வந்து மக்கள் கையில் இருக்கு. எங்களுடைய முரசு சின்னத்துக்கு வாக்களித்தால் இந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கும் போது நிச்சயமாக நிறைவேற்றணும். ஏன்னா வாக்கு களத்தில் இருக்கிறோம். வாக்கு களத்தை நீங்க முடிவு எங்களுக்குன்னு நீங்க வந்து ஓட்டை நீங்க கொடுத்து எங்களை ஜெயிக்க வைத்து நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் போது உங்கள் குறைகள் என்னவோ அது NLC விஷயமா இருக்கட்டும், மின்சார